லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 6 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 6 மாடுகளோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு செவலையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடுங்க. மாடு வந்து கன்று போட்டுருச்சு, பெண் கன்று வந்து போட்டிருக்குங்க. கன்று போட்டு 4 நாள் ஆக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையில இருந்து சொல்லியிருக்காங்க. ஜெர்சிலேயே நல்ல குவாலிட்டியான மாடு. மாட்டை பார்க்கையில் நமக்கே வந்து தெரியும். கன்று குட்டியுமே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு பெண் கன்று குட்டியாக போட்டிருக்கு. மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் மாடு வந்து அடாப்ட் ஆகிக்கும்னு சொல்கிறாங்க. பாலில் வந்து நல்ல ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். நல்ல பெருவட்டான மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடு, 20 லிட்டர் பால் சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில இருந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாட்டுக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 6 பல் போட்டிருக்கு, 2ஆம் ஈத்து பெண் கன்று மாடு, 20 லிட்டர் பால், ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஒரு நல்ல ஜெர்சி ரக மாடு, நல்ல பெருவட்டான அழகான முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்திருக்க மாடு. பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. வாங்க இரண்டாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜெர்சி ரக மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் ஒரு ஜெர்சி ரக மாடு தாங்க. 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில இருந்து சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் மாட்டுக்கிட்ட இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுவும் நல்ல பெருவட்டான ஒரு ஜெர்சி ரக மாடு, 3ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையில இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்திலிருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல பெருவட்டான ஜெர்சி ரக மாடாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாட்டை வந்து ஜூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் இந்த மாடு தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளரும் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான ஒரு ஜெர்சி ரக மாடு, சுழித்தவறு இல்லாத மாடு. பாலில் வந்து ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்குங்க. கண்டிப்பாக மாடு இருக்க சைஸுக்கு நல்ல நெஞ்சிகணம் பின்கணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நல்லா மடி எடுத்து கன்று போடும். பாலில் வந்து ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஆல் ஏரியா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல கலர் பேட்ச்லையும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து ஜெர்சி ரக மாடு, 22 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. 22 லிட்டர் கறவை திறன் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. வேணும்னா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க மூன்றாவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். மூன்றாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுங்க, 2ஆம் ஈத்து மாடு. மாட்டோட பிரீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிந்தியும் ஜெர்சியும் ஹெச்எஃப்பும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஏன்னா மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல ஓவர் சைஸு, நல்ல மடி வளம் காம்பு வளங்க. மடி வளத்தில் காம்பு வளத்தில் மாட்டை வந்து குறையே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் 6 பல்ல மாடு வந்து எவ்வளோ சைஸில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்பவும் பெருவட்டான ஒரு மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். கை கறவைக்கும் சரி, மிஷின் கறவைக்கும் சரி, கறக்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. அது மிஷின் கறவைக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு மடியில் காம்பை போட்டோம்னாலே டப்புன்னு போய் உட்காந்துக்கும் மிஷினில் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 25 லிட்டர் வரைக்கும் பால் கறவை திறன் இந்த மாடு வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்குங்க. மாடு வந்து ஒரு கலப்பின மாடாக இருக்கிறதுனால பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். பண்ணையாளர்களாக இருக்கீங்களா, ஒரு வீட்டுக்காரங்களாக இருக்கீங்களா, ஒரு 2 மாடு 3 மாடு ஹெச்எஃப் மாடாக வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரியான கிராஸ் பிரீடு மாடை கொண்டு போய் நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கலாம். பாலில் வந்து நல்ல ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட்டோட மாடு வந்து எடுத்து கொடுக்கும். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த கிளைமேட் கண்டிஷன் எதுக்குமே வந்து பயப்பட தேவையில்லை. தீனிலாம் வந்து பார்த்தோன்னா போட மாடு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, 25 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த ஓவர் சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கலப்பின மாட்டை நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாங்க. வாங்க அடுத்ததாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஜெர்சி ரக மாடுங்க, 2ஆம் ஈத்து மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சுழித்தவறு கிடையாது. மாட்டுக்கு தண்ணி தீவனத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல முகலட்சணத்தில், நல்ல நெஞ்சிகணம் பின்கணத்தில், நல்ல மடிவளம் காம்புவளத்தோட தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல பெரிய மடியாக எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. அழகான முகலட்சணம், கொம்பு குறிங்க மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாடும் ஒரு ஓவர் சைஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். காம்பெல்லாம்
காம்பெல்லாம் வந்து பாருங்கள் நல்ல நீட்டமான காம்பு. மடி எப்படி எடுத்துருக்கணும் பாருங்கள். இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா 2ஆம் ஈத்து மாடு தான். 6 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடு. சுழித்தவறு கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது, கிளைமேட் அடாப்ஷன் மாட்டுக்கிட்ட வந்து இருக்கும். பாலும் வந்து பார்த்தோம்னா 22 லிட்டர் கறவை திறன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு 7-8 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய மாடுகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே ஓவர் சைஸ் மாடுகளாக தான் இருக்குது. நீங்கள் நேரில் போய் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு விலை மாடு எல்லாம் செட்டான்ற பட்சத்தில் கண்டிப்பாக மாட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். விலையும் முன்ன பின்ன அனுசரித்து நம்ம விற்பனையாளர் வந்து கொடுப்பாங்க. இந்த மாடு 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, 22 லிட்டர் கறந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜெர்சி ரக மாடு. மாடு பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு கிராஸ் மாடுங்க, ஒரு நாட்டு கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நாட்டு கிராஸ்லேயே கொஞ்சம் கலப்பின மாடுங்க, நல்ல பெருவட்டுங்க. மாடுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல பேக் வெயிட்டு, 3ஆம் ஈத்து கடைப்பல் முளைப்புன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சுழித்தவரெலாம் கிடையாது, தண்ணி தீவனத்துக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாலில் வந்து 100% ஃபேட் SNF கண்டென்ட் வந்து மாட்டுக்கிட்ட இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு கிராஸ் பிரீடு மாடாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பால் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க, டீ கடை வச்சுருக்கீங்க, அது மாதிரி ஆளுங்களும் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாட்டை. அது மட்டும் இல்லாமல் HF மாடுகள்லாம் வச்சுருக்கீங்க, ஜெர்சி மாடு வச்சுருக்கீங்க, இருந்தாலும் பாலில் வந்து ஃபேட் SNF கண்டென்ட்டே இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி மாட்டை வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாங்க. பாலில் வந்து நல்ல ஃபேட் SNF கண்டென்ட் கிடைக்கும். A2 மில்க் வந்து நான் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 16 லிட்டர் வந்து கறவை சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையே வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் கம்மியான விலை தான், 67,000 மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது, விலை அனுசரித்து தரலாம். மாட்டை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் தான் சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசுங்க, விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். 3ஆம் ஈத்து மாடு தான், ஓவர் சைஸ் மாடுங்க, நல்ல மடிவளம் காம்பு வளம். மாடு வந்து பாலும் 16 லிட்டர் வந்து வரும்னு சொல்கிறாங்க. விலை வந்து பார்த்தோம்னா வெறும் 67,000 மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த மாடு வெறும் மாடே ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து விற்குங்க. மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாட்டுக்குமே டிமாண்ட் இருக்கும், ஏன்னா நல்ல கலரில் மாடுகள் எல்லாமே விற்பனை வந்திருக்கு, நல்ல பிரீடு குவாலிட்டிலையும் விற்பனைக்கு வந்திருக்கு, கிராஸ் பிரீடு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கு. பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இதுவும் ஒரு 3ஆம் ஈத்து மாடு. போடி மொட்டையில் ஒரு சந்தன பிள்ளை நேரத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சுழித்தவறு கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது. இதுவும் ஒரு நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடு தாங்க. ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம். மாட்டில் வந்து ஜெர்சிலேயே கொஞ்சம் கிராஸ் பிரீடு மாடு, பாலில் ஃபேட் SNF கண்டென்ட் வந்து இருக்கும். நல்ல ரெட்டை முதுகில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. கை கறவைக்கும் மிஷின் கறவைக்கெல்லாம் கறக்கிறதுக்கு வந்து ரொம்பவும் அருமையாக இருக்கும். மாடு பார்க்கறதுக்கு பெரிய காம்பாக இருந்தாலும் கறக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் எல்லா மாட்டையும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாட்டில் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நேரில் போய் பார்த்து விற்பனையாளரை கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக எல்லா மாடுகளுமே இன்னொரு 4-5 கன்றுகளுக்கு வச்சிருக்கக்கூடிய மாடுகளாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசுங்க, விலை கேளுங்க, அனுசரித்து கேட்டு மாட்டை வந்து வாங்கிட்டு போங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்ககிட்ட இருக்குன்னு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.